11,200 கோடி ரூபாய் மதிப்பிலான நொய்டா சர்வதேச விமான நிலைய முனையம் திறப்பு. விமான நிலையத்தின் முதல் முனையை பார்வையிட்ட பின் பிரதமர் மோடி திறந்து வைத்தார். இந்தியாவின் பெரிய பசுமைவெளி விமான நிலையங்களில் ஒன்றாக நொய்டா சர்வதேச விமான நிலையம் கட்டமைப்பு. தொடக்கத்தில் ஆண்டுக்கு 1.2 கோடி பயணிகளை கையாகும் திறன் கொண்ட விமான நிலையம் என மத்திய அரசு தகவல். தாவேகா தலைவர் விஜய் நாளை மறுநாள் மதியம் 12 மணிக்கு பெரம்பலூரில் உள்ள வேட்புமனு தாக்கல் செய்துவிட்டு பெரம்பலூரில் பிரச்சாரத்தை தொடங்கவும் திட்டம். தமிழகத்தில் 234 தொகுதிகளுக்கான தாவேகா வேட்பாளர்களை நாளை அறிமுகம் செய்கிறார் விஜய். தாவேகா வேட்பாளர்கள் அனைவரும் 30ஆம் தேதியே வேட்புமனு தாக்கல் செய்ய கட்சி தலைமை அறிவுரை. இருபத்தி 29ஆம் தேதி சென்னை நுங்கம்பாக்கத்தில் தாவேகா மாநில அளவிலான நிர்வாகிகள் கூட்டம். நிர்வாகிகள், வேட்பாளர்கள் என 500 பேர் தவிர யாருக்கும் அனுமதி இல்லை என பொதுச் செயலாளர் ஆனந்த் தகவல். சீமானாக இருப்பது ரொம்ப ஈஸி, காசு கொடுக்க திமுக இருக்கு, சைட் டிஷ்ஷுக்கு திரள் நிதி என தாவேகா விமர்சனம். பேருக்கு அரசியல்வாதி, பெருமைக்கு தமிழ் தேசியம், இஷ்டத்துக்கு கதை விடலாம் என்றும் என தாவேகா ஐடி விங் கிண்டல். தாவேகா தலைவர் விஜயுடன் கூட்டணி தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தவில்லை. தமிழகத்தில் பாஜகவின் பிரதான கூட்டாளி அதிமுக என மத்திய அமைச்சர் அமித்ஷா விளக்கம். அதிமுக கூட்டணியில் உள்ள புதிய நீதி கட்சியின் மதுரை மத்திய தொகுதி வேட்பாளராக சுந்தர் சி இரட்டை இலை சின்னத்தில் போட்டி. பாஜக பிரமுகரான நடிகை குஷ்புவின் கணவர் சுந்தர் சி முதல் முறையாக சட்டமன்ற தேர்தலில் களமிறங்குகிறார். ஏப்ரல் 2ஆம் தேதி முதல் 2ஆம் கட்ட பிரச்சாரத்தை தொடங்குகிறார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. ஒரு நாளைக்கு 2 மாவட்டங்கள் என ஏப்ரல் 19ஆம் தேதி வரை இடைவிடாமல் 18 நாட்கள் பிரச்சாரம் செய்கிறார். அதிமுக கூட்டணியில் அமமுக போட்டியிடும் 11 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை அறிவித்தார் டிடிவி தினகரன். சைதாப்பேட்டையில் செந்தமிழன், பூந்தமல்லியில் ஏழுமலை, நாங்குநேரியில் இசக்கிமுத்து போட்டி என அறிவிப்பு. மாதம் ஒருமுறை வீடுகளுக்கு மின் கணக்கீடு. மகளிர் சுய உதவிக்குழுக்கள் போல் ஆண்கள் சுய உதவிக்குழுக்கள் அமைக்கப்படும். அமமுக சார்பில் 120 வாக்குறுதிகளை தேர்தல் அறிக்கையாக வெளியிட்டார் டிடிவி தினகரன். எடப்பாடி பழனிசாமியுடன் இணைந்து தேர்தல் பிரச்சாரம் செய்ய உள்ளதாக டிடிவி தினகரன் போட்டி. தஞ்சாவூர் ஆண்டிப்பட்டியில் இருவரும் இணைந்து பிரச்சாரம் செய்ய உள்ளதாக விளக்கம். திமுக கூட்டணியில் போட்டியிடும் தேமுதிகவிற்கான தொகுதிகள் என்னென்ன?
10 தொகுதிகளை அடையாளம் காண 5வது முறையாக திமுகவுடன் தேமுதிக பேச்சுவார்த்தை. நீண்ட இழுபறிக்கு பின் திமுகவில் கூட்டணி கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு நிறைவு என தகவல். திமுகவின் அதிகாரப்பூர்வ வேட்பாளர் பட்டியல் இன்று வெளியாகும் என எதிர்பார்ப்பு. அதிமுகவின் இறுதிக்கட்ட வேட்பாளர்கள் பட்டியல் இன்று வெளியாக வாய்ப்பு. சென்னையில் 12 தொகுதி உட்பட 17 தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட உள்ளதாக தகவல். விற்பனை அணுகுமுறையோடு வேட்பாளர் தேர்வு நடந்தால் காங்கிரஸ் கட்சியை காப்பாற்ற முடியாது. தொகுதிகள் தேர்வு ரகசியமான முறையில் நடந்ததாக காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி எக்ஸ் தளத்தில் பதிவு. பொறுமையாக அமர்ந்து பேசாமல் தொகுதிகளுக்காக அடித்துக் கொள்ளும் தமிழக காங்கிரஸ் தலைவர்கள். கார்ட்டூன் வெளியிட்டு காங்கிரஸ் வியூக வகுப்பாளர் பிரவீன் சக்கரவர்த்தி காட்டம். புதிய தமிழகம் கட்சி வேட்பாளர்கள் பட்டியல் நாளை வெளியிடப்படும் என டாக்டர் கிருஷ்ணசாமி அறிவிப்பு. கூட்டணிக்கான பேச்சு தாவேகா முன்னெடுத்தால் அது குறித்து பரிசீலிப்போம் என்றும் பேட்டி. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விரைவில் பிரச்சாரத்தை தொடங்குகிறார். ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும் என்ற வாசகத்துடன் பிரச்சார வாகனம் தயார். தமிழகத்தில் 30ஆம் தேதி முதல் தொடங்குகிறது வேட்புமனு தாக்கல். ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி வரை மனுக்களை தாக்கல் செய்யலாம் என தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. வேட்பாளர்கள் மற்றும் அவர்களை சார்ந்தோரின் 5 ஆண்டு வருமான வரி கணக்குகளை தாக்கல் செய்ய தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தல். வேட்பாளர் மற்றும் சார்ந்தோரின் வருமானம் எந்த வழியில் கிடைத்தது என்பதையும் தெரிவிக்குமாறு உத்தரவு. மதுரவாயல் அருகே உரிய ஆவணமின்றி வாகனத்தில் கொண்டு செல்லப்பட்ட 5 கோடி ரூபாய் பறிமுதல். உரிய ஆவணங்கள் இல்லாததால் தேர்தல் பறக்கும் படையினர் அதிரடி நடவடிக்கை. வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க 6.48 லட்சம் பேர் விண்ணப்பித்துள்ளனர். தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தகவல்.